ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆலு ரவா பூரி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு என்னென்ன தேவைன்றதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காதது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு 1.25 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். எதில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1.25 கப்பு. ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம இப்போ சுடு தண்ணி ஊற்றி ரவையை ஊற வச்சிட்டோம். 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரவை 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல்லாம் உரிச்சிட்டு அதை சீவி வச்சுருக்கோம். அதை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். நம்ம ரவை எடுத்த கப்லேயே ஒரு கப்பு உருளைக்கிழங்கு. இப்போ அதே கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். 2 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் மட்டும் சேர்த்துட்டு பிணைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கப்பை நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் ரவை அளக்கிற அதே கப்லேயே அளந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறோம். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சில்லி. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா ஒன்று சேர பிணைஞ்சிக்கலாம். எக்காரணத்தை கொண்டு தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குலேயும் தண்ணி இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். அதே மாதிரி நம்ம ரவை ஊற வைக்கும்போது 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். அதனால தண்ணி சேர்க்க வேணாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை நம்ம பிணைஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நார்மலாக பூரி போடும்போது எப்படி பிணைவோமோ அந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. நாம் 2 கப் மாவு எடுத்தோம் கோதுமை, அது ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணியாச்சு. லேசாக எண்ணெய் ஊற்றி மேலே உணராமல் நல்லா இது பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்படியே மாவை பிணைஞ்சிட்டு 10 நிமிஷம் இப்படியே வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக பூரி எப்படி தேய்க்கிறீங்களோ உருட்டுறீங்களோ அதே மாதிரி தான், அதே அளவுக்கே பண்ணிக்கோங்க. பாருங்கள் பூரி எவ்வளோ உப்பி வருதுன்னு. சரியே நம்ம எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம நார்மல் பூரியை விட இது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள், பிச்சு காட்டுறேன் ஒன்று எடுத்து. எவ்வளோ லேயராக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்குது பூரி. பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.